பார்க்குறேன். ஒரு பெரிய குடுப்பனை வேணும். ஏன்னா நான் செஞ்சதெல்லாம் சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ சொல்கிறேன் இல்லைங்களா, அதுக்கு ஒரு பெரிய குடுப்பனை வேணும். மட்டன் பக்கோடா டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷு இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறோம் நம்ம சேனலில். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. இப்போ இதில் வந்து தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். சூப்பர். மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம இதை வந்து வேக வைக்க போகிறோம். குக்கரில் 1/2 கிலோ கறி, அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் உப்பு போட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், வேக வைக்க போகிறோம். வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னன்றதை நம்ம வீடியோவில் பார்க்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். என்னது இது? தனியாத்தூள் 1 டீஸ்பூன். கரம் மசாலா 1 டீஸ்பூன். சால்ட்டு 1 டீஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன். கார்ன்ஃப்ளவர் வந்து 1 ஸ்பூன் போடுமா. இப்போ இதை வந்து நல்லா நம்ம வந்து பிரட்டிக்கலாம். மட்டன் பக்கோடா, சில்லி மட்டன் பக்கோடா தயாராகி கொண்டிருக்கிறது. இப்போ இதில் வந்து கருவேப்பிலை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆவலாக எதிர்பார்த்த மட்டன் சில்லி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதை நான் இப்போ வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன். கொஞ்சம் சாஸு, ஆனியன், வேற லெவல். ரொம்ப சூப்பராக போட்டிருக்காங்க எங்கள் அம்மா. ஸோ
இன்னொன்று பார்த்து சாப்பிட்டு பார்க்குறேன். ஒரு பெரிய குடுப்பனை வேணும். ஏன்னா நான் செஞ்சதெல்லாம் சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ சொல்கிறேன் இல்லைங்களா, அதுக்கு ஒரு பெரிய குடுப்பனை வேணும். எனிவே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானில் ஆல்னு கொடுத்துங்க. என்னோடய எஃபோர்ட் அப்போ தான் உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்கள் பார்க்குறதா எனக்கு வந்து பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். தேங்க்யூ. டாட்டா அண்ட் பாய்.